வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். அது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் பச்சரிசி. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நல்லா உரிச்சு போட்டிருக்கேன் 10 பல்லு. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 6, 7 தக்காளி. இங்க பார்த்தீங்கன்னா குக்கர்ல எண்ணெய் தான் விடணும். ரீஃபைண்ட் ஆயிலோ, கடலை எண்ணெயோ உங்க விருப்பம் அது. எண்ணெய் விட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, உங்களுக்கு மசாலா பொருட்கள் பிரிஞ்சி இலை என்னென்ன இருக்கோ எல்லாமே போடலாம். போட்டுட்டு பூண்டு போட்டு வதங்கட்டும்னு சொல்லிட்டு, பெரிய வெங்காயத்தையும், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு வதக்கிட்டு, தக்காளி. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ஸ்மெல் வரும். அது இல்லாம நீங்க இப்படி பொடிய கட் பண்ணி போடும்போது தான் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வாயில நறுக்குன்னு சாப்பிடும். அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1க்கு 2 தண்ணி டம்ளர் கணக்கு. அவ்வளோதாங்க. தக்காளி மட்டும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும்னு டைம் கொடுங்க. வதங்கின பிறகு அரிசி போட்டு, தண்ணி போட்டு குக்கரை இறக்கி சாப்பிட்டீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. இதுக்கு புளி எதுவுமே சேர்க்கலங்க. ஈஸியான தக்காளி சாதம். ஆனா சுட சுட சாப்பிடுங்க.